கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே, கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் நேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, அனுகூலம் காப்பவரே, அடைக்கலமான என் தாவரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை என்னை ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, வேத புத்தகத்திலே சிறந்த வசனங்கள் ஏராளமாக இருக்கிறது, அனைத்துமே ஏராளமாக இருக்கிறது. ஆனால் இது குறிப்பாக 91ஆம் சங்கீதம் நாம் முழுமையாய் வாசித்து பார்ப்போம் என்றால் அது நமக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பான ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. அதிலும் மிகவும் விசேஷமாக இந்த 4வது வசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை இங்கே நமக்கு காட்டி தருகிறதை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவை தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடைக்கலம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சில நேரங்களிலே இந்த அடைக்கலம் இல்லாததினாலே எத்தனையோ துக்ககரமான செயல்கள் நடந்து விடுகிறது. அடைக்கலம் என்பது ஒரு மனிதனுக்கு பணமாக இருக்க முடியாது, அல்லது மருத்துவமாக இருக்க முடியாது, அல்லது கல்வியாக இருக்க இயலாது. ஒருவேளை இந்த உலக காரியங்கள் அடைக்கலமாக இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் யாருக்குமே கஷ்டங்களே வராமல் இருக்கும். வசதி படைத்தவர்கள் இன்றைக்கு அடைக்கலம் இல்லாதபடிக்கு காணப்படுகிறதை பல உலக செய்திகள் மூலமாக நாம் கேள்விப்பட முடியும். சமீபத்திலே அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி திரு ட்ரம்ப் அவர்கள் ஒரு கூட்டத்திலே உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அவர் மேலே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் காதுகளின் ஓரத்திலே வந்து அந்த துப்பாக்கி குண்டுகள் அவர் காதுகளை கிழித்து சென்றதை நாம் தொலைக்காட்சியின் மூலம் பார்த்திருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அடைக்கலம் என்பது ஆண்டவராலே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து செய்திகளிலே பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே அவர் தேவனை மகிமைப்படுத்தினதை நாம் காண இயலும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு மனிதன் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது அந்த அடைக்கலம், ஒருவேளை பிரச்சனைகள் வராமல் இல்லை, கஷ்டங்கள் நிகழாமல் இல்லை, ஆனால் பார்த்தீர்கள் என்றால் இங்கே அடைக்கலமாக ஆண்டவர் நம்மை தம்முடைய செட்டைகளின் மறைவிலே மூடிக்கொள்ளுகிறாராம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று வேத வசனம் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுவரையில் உங்கள் வாழ்க்கையிலே யார் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார்கள்? நம்மில் அநேகர் சொல்லலாம், காவல் அதிகாரிகள் எங்களுக்கு இருக்கிறார்களே, அவர்கள் எங்களுக்கு அடைக்கலம் இல்லையோ, அல்லது இராணுவத்தினர் இருக்கிறார்களே, அவர்கள் எங்களுக்கு அடைக்கலம் இல்லையோ? இல்லை, உண்டுதான்.
இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களால் ஒரு அளவுக்கு தான் அடைக்கலத்தை கொடுக்க முடிகிறதாய் காணப்படுகிறது. அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவருடைய அடைக்கலம் பூரணமாக இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட நகரில் ஏற்பட்ட மிகப்பெரிய பூகம்பத்தின் சூழ்நிலையிலே அநேக வீடுகள் இடிந்தன, தரைமட்டமாயின. ஆனால் அநேகர் அந்த கட்டட இடிபாடுகளில் சிக்கி மரித்து விட்டார்கள். ஆனால் சில நாட்கள் கடந்த பின்பு அங்கே ஒரு பச்சிளம் குழந்தை கிருபையாக மீட்டெடுக்கப்பட்டது. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இது மனிதனால் சாத்தியமா? நிச்சயமாகவே முடியாது. இது தேவனாலே சாத்தியமாகும். ஆண்டவர் அந்த குழந்தையின் மேலே இரக்கத்தை தந்து தம்முடைய செட்டைகளுக்காக மூடி காத்து கொண்டார். பல அடிகள் தோண்டின பின்பு அந்த குழந்தை மீட்டெடுக்கப்பட்டது. இப்படியாக அநேக காரியங்களிலே தேவன் அற்புதராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதராய் காணப்படுவார். அவரை நாம் நோக்கி பார்ப்போமா? நம்முடைய அடைக்கலத்துக்காக அவரை நோக்கி கெஞ்சுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக இருக்கிற ஒரு அனுபவத்தை நீர் எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறீரப்பா. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாட்களும் எத்தனையோ பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. எத்தனையோ சம்பவங்கள் எங்களுக்கு எதிராக காணப்படுகின்றன. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து ஆபத்து நாச மோசங்களுக்கு எங்களை விடுவித்து காத்து வருகிறீர் ஐயா. உம்முடைய செட்டைகளுக்குள்ள எங்களை மறைத்து கொள்ளுகிறீர். அன்றைக்கு சங்கீதக்காரன் இவ்வளவு அழகாக இந்த பாடல் எழுதியிருக்கிறாரப்பா. அவர் செட்டையின் கீழே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று. ஆம் ஆண்டவரே, எங்களை மூடிக்கொள்ளும். உம்முடைய கர்த்தாவை செட்டைகளுக்குள்ள எங்களை மறைத்து கொள்ளும். உலக வியாதி விக்கினகங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். வியாதியின் நிமித்தமாக அநேகர் இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. இந்த ஆண்டவரே, காணொளியை காண்கிற சிலர் வியாதியின் அகோரத்தினாலே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் விடுதலை தர வல்லமையுடைய தேவன். ஆண்டவரை நோக்கி பாருங்க அப்பா. யார் யார் என்னோடு இந்த ஜெபத்தில் இருக்கிறார்களோ, வியாதிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் விடுதலை தருகிற தேவன். மனம் இறங்குங்க. வியாதியின் கொடூரங்களில் இருந்து விலக்கி காத்து கொள்ளுங்க. பரிபூர்ண சுகத்தை தந்து ஆசீர்வதிங்க. ஆபத்து நாச மோசங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய பிரயாணங்களிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய முயற்சிகளிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயற்கையின் ஆண்டவரை நாச மோசங்களுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளும். அப்படியே உம்முடைய சட்டைகளுக்காக மூடி மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி மற்றவர்களும் கண்டு பாதுகாப்பை ஆசீர்வாதத்தையும் உணர்ந்து கொள்ள உதவி செய்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.